இந்த பிரச்சனை இன்னைக்கு நடந்த ஒரு பெண் குழந்தைக்கு இப்ப நடந்த பிரச்சனையோட நிற்க கூடாது. 25 லட்ச ரூபாய் அவ கொடுத்தாச்சு அந்த குழந்தைக்கு. அவ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா அது யாராரையும் சாகுற வரைக்கும் அவளால மறக்க முடியுமா? அவ குடும்பத்துக்கு நடந்த பிரச்சனை அவங்களால மறக்க முடியுமா? பெற்றோர்களுடைய அந்த துன்பு இது வரைக்கும் அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த துன்பம் இருக்குதானே செய்யும். ஒவ்வொரு முறையும் அந்த குழந்தை ஒரு நிமிஷம் எங்கிருந்து வெளியில இருந்து உள்ள வரும்போது அந்த பயம் இருந்துதான் இருக்கும். ஒரு இருட்டு பார்க்க பயம் இருக்கும், ஒரு ஆம்பளை தனி ரோட்ல பார்த்தா பயம் இருக்கும், ஒரு ரூம்ல ஒரு பையனோட இருந்தா பயமா இருக்கும். அந்த அளவுக்கு துன்பப்படுத்ததுக்கு அப்புறம் நீங்க 25 லட்சம் நாங்க கொடுத்துட்டோம், அதனாலதான் கல்வி ஃப்ரீயா கொடுத்துட்டோம், அதனாலதான் எல்லாமே சரியாயிடும்ன்றது கிடையாது. இது எங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும்? அரெஸ்ட் பண்ண உடனே ஏன் விட்டீங்க? அவன் ஹிஸ்டரி ஷீட்டர் தானே, ஏற்கனவே அவன் மேல பல கேசஸ் இருக்குல்ல. ஏற்கனவே ஒருத்தனை கிட்னாப் பண்ணிட்டு அங்கிருந்து 25 லட்சம் ரூபாய் கேட்டு அது 12 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் விடாம போலீஸால 2018 ஏதோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் கிடையாது. இப்பதான் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். ஸோ ஹிஸ்டரி ஷீட்டர் எந்த வகையில ஃப்ரீயா விட்டுருக்கீங்க? இது கம்ப்ளீட் ஃபால் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தான் நாங்க சொல்றோம். இதுதான் முதலமைச்சர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நடந்த பிரச்சனையில நேத்து இந்த பிரச்சனை நடக்கல, நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை தமிழகத்துல ஒரு பெண்களுக்கு இந்த மாதிரி பாலியல் தொல்லை நடக்கும் போது நீங்க பணம் கொடுத்துறீங்க. நீங்க ஓகே இது இந்த கட்சியில சார்ந்தவன் அந்த கட்சியில சார்ந்தவன் அதுதான் பெருசுப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் பாலியல் தொல்லை நடக்கும் போது எந்த கட்சி ரீதியாக பேசக்கூடாது. இன்னைக்கு நாங்க பாஜக ஆபீஸ்ல இருக்கோம், ஆனா நாங்க பாஜக சார்பாக நாங்க பேசல. ஒரு பெண்ங்கிறது முறையில நாங்க எல்லாரும் இங்கே கலந்து பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி பாஜக இருக்கு, அது வேற விஷயம். ஆனா தயவு செஞ்சு அது பொலிட்டிக்கல் ஆக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க எந்த ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் முதல்ல நீங்க ஆடுற மாநிலத்துல இது நடக்கலையா, உங்க மாநிலத்துல இது நடக்கலையா? பெண்கள் உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஃபுட்பால் கிடையாது. இங்கே அங்கே தூக்கி வீசி அவளை பத்தி பேசுறதுக்கு முதல்ல இந்த பெண் குழந்தைக்கு நான் நிச்சயமாக பாராட்டுவேன். நான் தைரியமாக வெளியே பேசணும். நிறைய பெண்கள் பயத்துல பேச மாட்டேங்கிறாங்க. அவளை பலாத்காரம் செஞ்சதுக்கு அப்புறம், பாலியல் தொல்லை நடந்ததுக்கு அப்புறம் அவ போன் நம்பர் வாங்கிட்டு நான் எப்போ வர சொல்லுவேன் அப்போ நீ வரணும் அதெல்லாம் மிரட்டியும் அந்த பெண் குழந்தைக்கு ஒரு தைரியம் இருந்தது. என்ன மாதிரி இன்னும் பெண் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரி இந்த ஆளை பத்தி நான் பேசலன்னா நாளைக்கு இன்னும் எத்தனை பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்க போகும்னா சொல்லிட்டு அவ வெளியில பேசிட்டா. முதல்ல அந்த பெண் குழந்தை பாராட்டணும். அந்த குழந்தை பத்தி வெளியில அவளுடைய எல்லா தகவல்கள் வெளியில கொடுத்தாங்க பாருங்க, அவங்களும் முதல்ல தண்டிக்கணும். யார் கொடுத்தது? யார் கொடுக்க? அது சட்ட ரீதியாக தவறு தானே.